சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவரை பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைமிகு ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய நாளிலும் ஊபா மாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை வழங்கவிருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் ஊடாக சுவனத்தை அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த விடயங்களை எமக்காக வழங்குகின்றார்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பிரச்சார குழு உறுப்பினரும் அக்குரணை அல் ரஹ்மானியா அரபு கல்லூரியின் நூலக பொறுப்பாசிரியருமாகிய அஷேக் எம் ரமலான் மர்சுக் ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபிய்யினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பேரன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு முறை ரமதானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானிலே உயர்ந்த நல்ல அமல்களை செய்து அந்த சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய 2 விருப்பங்கள் இருக்கின்றன. முதலாவது, உலக வாழ்க்கையிலே சந்தோஷமாக, நிம்மதியாக, கண்ணியமாக வாழ வேண்டும். இரண்டாவது, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைய வேண்டும். அந்த உயர்ந்த சுவனத்தை அடைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் மூலமாக எமக்கு வழிகாட்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு வாழ்க்கை திட்டத்தை எமக்கு தந்திருக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி உலகத்திலே வாழ்வார்களோ நிச்சயமாக அந்த உலகத்திலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார்கள். நாளை கியாமத்துடைய நாளையிலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை மறுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை மறந்து வாழ்வார்களோ இந்த உலகத்திலேயும் கை சேதப்படுவார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலும் கை சேதப்படுவார்கள். எனவே எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நியத்து தான் இவ்வுலகத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாளை கியாமத்துடைய நாளையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுடைய ரூஹ் உடம்பிலிருந்து கைப்பற்றப்பட்டு அந்த மனிதன் கபருடைய வாழ்க்கை அடைந்து எல்லா மனிதர்களும் நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த சூர் ஊறப்பட்டதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய செய்திகளை அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனில் பேசுகின்றான். அதற்கு பின்னால் சுவனவாசிகளுடைய செய்தி, அதற்கு பின்னால் நரகவாசிகளுடைய செய்திகள் எல்லாம் அல் குர்ஆன் ஆங்காங்கே பேசுகின்றது. சூரா யாசீனிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய நேரத்திலே இந்த ஆயத்தை நாம் ஓதியிருப்போம். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால் உடனே அவர்கள் தங்களுடைய சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவாக ஓடி வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள்,
யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, எங்களை நித்திரையிலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள். ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன், அதற்கு அந்த வானவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் நபிமார்கள் உங்களுக்கு கூறி வந்த உண்மையும் இதுதான் என்பதாக சொல்லுவார்கள். கனிமார்களே, இந்த கூட்டம் உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் எழும்புவார்கள். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர் லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர் வ ததலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுகுமுல் லதீ குன்தும் துஅதூன். மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த பெரும் திடுக்கம் அவர்களை துக்கத்திற்குள்ளாக்க மாட்டாது. வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களை எதிர்கொண்டு அவர் சொல்வார்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நல்ல நாள் இதுதான் என்ற நற்செய்தியை சொல்லுவார்கள். அப்படியே அந்த முஃமின்கள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுவார்கள். சுவர்க்கத்துடைய வாசலில் உள்ள அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. கூட்டமாக சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. திபுத்தும், நீங்கள் மனமாக சந்தோஷமாக இருங்கள். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருங்கள் என்று சுபசோபனம் சொல்லி அந்த மனிதர்களை, அந்த முஃமின்களை நாளை சுவர்க்கத்திலே வரவேற்பார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு இந்த சுவனம் கிடைப்பதில் சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த சுவனவாசிகளை பார்த்து சுவர்க்கத்துக்கு நுழைந்ததும் அங்கே ஒரு கவிதை சொல்லப்படும். இன்னலக்கும் அந்த சிஹு ஃபலா தஸ்கமு அபதா, இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் வரமாட்டாது, நீங்கள் சுகதேகிகளாக ஆரோக்கியம் உலகத்தில் இருப்பீர்கள். வ இன்னலக்கும் அந்த ஹியவ் ஃபலா தமூத்து அபதா, உங்களுக்கு இதற்கு பின்னால் மரணம் வரமாட்டாது, நீங்கள் சுவனத்திலே நிரந்தரமாக உயிரோடு இருப்பீர்கள். வ இன்னலக்கும் அந்த ஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, இதற்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் வரமாட்டாது, சுவனத்திலே நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீர்கள். வ இன்னலக்கும் அந்தன் அமு ஃபலா தப்அசு அஹதா, உங்களுக்கு இதுக்கு பின்னால் இந்த சுவர்க்கத்திலே களைப்பு வரமாட்டாது, நீங்கள் சுவண்டிகளை அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள் என்று அழகான முறையிலே சுவர்க்கத்துடைய அந்த மாடிகைகளும் சுவர்க்கத்துடைய அந்த சுவண்டிகளும் இவர்களை வரவேற்று கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் வாக்கிஆவை ஓதி பார்த்தால் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை பற்றி எப்படியெல்லாம் வர்ணித்து பேசுகின்றான் என்பதை கண்டுகொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சுவர்க்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சில அமல்களை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாசிகளும் நரகவாசிகள் நரகத்திலும் சுவனவாசிகள் சுவர்க்கத்திலும் இருப்பார்கள். அந்த நேரத்திலே நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள், சுவர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டிலிருந்து, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பானத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்பதாக கேட்பார்கள். அந்த நேரத்திலே சுவனவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த விடயங்களை, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவைகளை ஹராமாக்கி இருக்கின்றான், தவிர்த்திருக்கிறான் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள். உலகத்திலே நண்பனாக வாழ்ந்தவர்களெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். நரகவாசிகளுக்கு எந்த ஒரு பானமும் கிடைக்க மாட்டார்கள். சொல்வார்கள், காலூ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த சுவர்க்கத்தில் உள்ள பானங்களையும் சாப்பாடுகளையும் அல்லாஹு தாலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் எமக்கு வந்திருப்பது எங்களை முத்தகீன்களாக,
எங்களை முஃமின்களாக எங்களுடைய மறுவுல வாழ்க்கை சுவனத்திலே அமைவதற்காக வேண்டி பல வழிகளை எமக்கு ரமதான் சொல்லித் தருகின்றது. எனவே இன்றிலிருந்து நாம் அனைவரும் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நான் சுவனவாசியாக மாற வேண்டும். என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் எப்படி ஒரு சுவனவாசிகளை அந்த ரஹ்மத்துடைய மலக்குமாரமை வரவேற்பார்களோ அப்படி வரவேற்று என்னுடைய முடிவு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்க வேண்டும். உலகத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகள், நோய், நொம்பலம் இவைகள் எல்லாம் உலகத்தோடு முடிந்திடக்கூடியது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே வரக்கூடிய கஷ்டம், கவலை, கைசேதம் இவைகள் நிரந்தரமானவை. யாருக்கும் உதவி செய்ய முடியாது. உலகத்திலே ஒரு தாய் மகனுக்காக வேண்டி கஷ்டப்படுவாள். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி கஷ்டப்படுவார். ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவருக்காக வேண்டி கஷ்டப்படுவார். ஆனால் உலகத்திலே உயிர் நண்பன் என்று பேசுவார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் யா நப்சி யா நப்சி என்னை பாதுகாத்து கொள்ளணும் என்று அங்கும் இங்கும் ஓடுவார்கள். அந்த நேரத்திலே நாம் அனைவரும் சோனவாசிகளாக மாற வேண்டும். சோனத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சில அமல்களை, சில இபாதத்துக்களை எமக்கு சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னஹ், அவர்கள் சோனவாசிகள் என்பதாக சொல்கின்றான். எனவே வைத்திருக்கக்கூடிய ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்திலே வரக்கூடிய கஷ்டம், சோதனை எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் நடக்கின்றது. கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலே பொறுமையாக இருப்போம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்று சும்மஸ்தகாமு அந்த தீனிலே நிலைத்திருக்கின்றார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா என்று அல்லாஹு தஆலா சோனத்துடைய சுவண்டிகளை சொல்கின்றான். இரண்டாவதாக உள்ளத்திலே தக்வாவில் இருக்க வேண்டும். தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன், அல்லாஹு தஆலா சொல்கின்றான் முத்தகீன்களுக்கு சுவனம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, நல்லமல்கள் செய்வது, சதகா கொடுப்பது, பாவங்களை தவிர்ப்பது, செய்த பாவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் தௌபா செய்வது, அடுத்த நிமிடம் நான் வாழ்வேனா என்று தெரியாது. எத்தனையோ ஜனாசா அறிவித்தல்களை கேட்கின்றோம், எத்தனையோ ஜனாசா அறிவித்தல்களை வாசிக்கின்றோம். நாளை ஒரு நாள் வரும் என்னுடைய ஜனாசா அறிவித்தலையும் வாசிப்பார்கள், என்னையும் ஜனாசாவாக பார்க்க வருவார்கள், என்னையும் குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், சுந்தூக்கிலே தூக்கி அந்த 6 அடி கபூரிலே என்னையும் போட்டு மண்ணை போட்டு மூடிவிடுவார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், பாவங்களை வாழ்க்கையிலிருந்து இல்லாமலாக்குவோம். எனவே கண்ணியமானவர்களே, சுவனத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய அமல்கள், முதலாவது ஈமானிலே நிலைத்திருப்பது, இரண்டாவதாக நல்லமல்கள் செய்வது, மூன்றாவதாக தக்குவாதாரிகளாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அடியார்களாக மாறுவதோடு அன்பு நபியுடைய சுன்னாக்களை, அன்பு நபியுடைய வாழ்க்கையை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது, அதே போல் நிறைய நல்லமல்கள் செய்வது, சதகா கொடுப்பது, பெற்றோரை கவனிப்பது, அயலவர்களோடு அழகான நடந்து கொள்வது, பந்துக்களை சேர்ந்து நடப்பது போன்ற அமல்களோடு நாம் வாழ்க்கையிலே செஞ்சிருக்கக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் இஸ்திக்ஃபார் தௌபா செய்து நம் அனைவருடைய முடிவும் நல்லதாக அமைந்து நாளை கியாமத்துடைய நாளையில் வலது கையிலே பட்டோலை கிடைத்து அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து நாமும் எமது குடும்பமும் அன்பு நபியோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் பிரச்சாரக் குழு உறுப்பினரும் அக்குரணை அல் ரஹ்மானியா அரபு கல்லூரியின் நூலக பொறுப்பாசிரியருமாகிய ஷேக் எம் ரமலான் மர்சுக் ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய ரமலான் சிந்தனைக்கு அனுசரணை வழங்கியிருந்து உவமாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்றதொரு சிறப்பான ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு
நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊவா மாகாண கலாசார அமைச்சு.